ஒரு பொய்யர் என்பதை நாராயணசாமி ஒரு பொய்யர் என்பதை இதன் மூலம் இன்றைக்கு நிரூபிச்சிருக்கோம். அவர் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லிடல. அதாவது இன்னைக்கு இப்போ என்னுடைய என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு வருமான வரித்துறைக்கு முறையாக தாக்கல் செய்யப்பட்டு என்னுடைய சொத்துக்களுடைய என்னுடைய வருமானம் என்ன, எந்த முறையில் வருமானம் வருது அப்படின்றத தாக்கல் செய்துதான், எலெக்ஷன் கமிஷனுக்கு தாக்கல் செய்துதான் இன்றைக்கு அந்த சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு. எந்த சொத்தும் பொய்யாவோ இல்லது யாரையும் இது பண்ணியோ தவறுதலாவோ அந்த சொத்துக்கள் வாங்கப்படலை. நேர்மையான முறையில் நியாயமான முறையில் அந்த சொத்துக்கள் அனைத்து வாங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அதனுடைய மதிப்புகளை அவர் கூட குறைச்சி சொல்றாரு. ரொம்ப கூடுதலா சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் திசை திருப்பணும்னு பார்க்குறாரு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இன்னைக்கு அவர் எதையும் நாங்கள் சட்டப்படி சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதாவது அதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் முறையாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். நான் இன்கம் டேக்ஸில் தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய வருமானம்லாம் எப்படி வந்ததுன்னு நான் இன்கம் டேக்ஸில் தாக்கல் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு தேர்தலில் போனேன், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது கூட என்னுடைய சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணிட்டு தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். நான் எது மறைச்சு நான் எதுவும் பண்ணலையே. சரி ரைட், நான் கேட்குறேன், இன்னைக்கு அவர் பாகூரில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு, பினாமி பேரில் வாங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் சொத்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு எங்க இந்த சொத்து வந்தது? இன்னைக்கு நான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன், விவசாயம் பண்ணேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன், நான் எல்லா தொழிலும் பண்ணுறேன், எனக்கு தொழில் இருக்குது. நாராயண மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ன தொழில் பண்ணுறார்? அவருக்கு என்ன வருமானம்? அவருக்கு எப்படி சொத்து வருது? அவங்க பிள்ளை பேரில் எப்படி சொத்து வருது? அவங்க சம்மந்தி பேரில் எப்படி சொத்து வருது? அவங்க மருமக பேரில் எப்படி சொத்து வருது? அவங்க பொண்ணு பேரில் எப்படி சொத்து வருது? எப்படி பாகூர் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நிலம் வச்சிருக்கிறாரு?